வணக்கம், வாழ்க வளமுடன். நான் உங்கள் ஜோதிடர் மாணிக்கவாசன் பேசுகிறேன். ஓம் தத் விஷயத்து வக்கரதுண்ட தன்னோர் விதி புஸ்வர ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளோம் கம் கணபதிய நமக ஓம் க்ரீம் ஆதித்யாய சோமாய மங்களாய புரியச குரு சுக்கர சனிப்பச்ச ராகாவுக்கேதாவந்தம் ஓம் ஸ்ரீம் க்ளீம் பஞ்சபோத வசுவிசிய ஓம் அங்கரங்கு பஞ்சபோத வசுவிசிய ஓம் லங்கு வந்து பஞ்சபோத வசுவிசிய சுவாகா 9 நவகிரகங்கள் 5 பஞ்சபோதத்தோட அனுகிரகம் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியோர்களுக்கும் கிடைக்க எம்பெருமான் முருகப்பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஓம் சரவண பவாய நமக. இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய தலைக்கணின்னு பார்த்தோம்னா குரு பகவானும் அதிதேவதைகளும் வழிபாடுகளும் அப்படிங்கிற தலைப்பில் தான் நம்ம பேச போகிறோம். ஏன்னா இதில் ஒரு நிறைய குழப்பங்கள் இருக்கு. குரு வழிபாடுகளில் தட்சிணாமூர்த்திக்கு எல்லாரும் வழிபாடுகள் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு அந்த அளவுக்கு வழிபாடுகள் செய்வதில்லை. ஓகேங்களா? எல்லாரும் வந்து பார்த்தோம்னா 2 1 தான் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு விளக்கமாக நம்ம சொல்லணும். அதிதேவதைகளை பற்றி கொஞ்சம் விளக்கமாக சொன்னால் தான் எல்லாத்துக்கும் புரியும். ஓகேங்களா? ஏன் தட்சிணாமூர்த்தி வழிபாட்டை அதிகமாக பண்ணுறாங்க, என்ன காரணம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் வழி வழியாக வர்றவங்க எல்லாம் யாருமே தவறான வழியை யாருக்கும் சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? எல்லாரும் ஏன்னா நவகிரகத்தில் இருக்கிற குரு பிரகஸ்பதி தான் குருபெயர்ச்சி ஆகிறாரு. ஆனால் அந்த குருபெயர்ச்சி டைமில் எல்லாரும் வழிபாடுகள் அப்படின்னு சொல்லி மேற்கொள்றது பார்த்தோம்னா குரு தட்சிணாமூர்த்தி பண்ணுறாங்க. குரு தட்சிணாமூர்த்தி கொண்டக்கடலை மாலை சாப்பிட்றாங்க. அப்புறம் பார்த்தோம்னா அர்ச்சனை பண்ணுறாங்க, அங்கே விளக்கேற்றுறாங்க, மஞ்சள் வஸ்திரம் சாத்தி எல்லா அர்ச்சனை அபிஷேகங்கள் எல்லாமே குருவுக்கு என்னென்ன பண்ணணுமோ நவகிரகத்துக்கு குரு என்ன பண்ணணுமோ அது எல்லாமே இங்கே தென்முக கடவுள் தட்சிணாமூர்த்தி பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது என்ன காரணம்னு எல்லாருக்கும் தெரியும். அடுத்தது பார்த்தோம்னா இவர் யாருன்னா நவகிரகத்தில் இருக்கிற குரு வேற, அவர் பிரகஸ்பதி. நவகிரகங்கள் அப்படிங்கிற நம்மளுடைய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளுக்கு ஜாதகத்தில் பலாபலன்களை கொடுக்க வல்ல பூர்ண சுபகிரகம். அவர் வந்து பார்த்தோம்னா நவகிரகத்தில் நம்ம வாங்கின கர்மாவின் அடிப்படையில் தான் அந்த பலன்களை கொடுக்க வல்லவர் அந்த நவகிரகத்தில் இருக்கிற பிரகஸ்பதி. அவர் தான் வருடத்துக்கு ஒரு தடவை மாறுறார். 12 கட்டத்திலே வருஷத்துக்கு ஒரு டைம் மாறி வர்றாரு. ஓகேங்களா? இது வந்து எல்லாத்துக்கும் தெரிந்தது தான். ஓகேங்களா? இவரோட அதிதேவதை யாரு அப்படின்னு தெரிஞ்சாதான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏன் வந்தது அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தி வழிபாடு ஏன் பண்றாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இவர் வந்து அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா இவருக்கு இந்திரன் அதிதேவதை. அப்புறம் இந்திரனோட அதிதேவதை யார் அப்படின்னு பார்த்தோம்னா பிரம்மா. ஓகேங்களா? ஒரு அதிதேவதை பிரம்மா வர்றாரு. ஓகேங்களா? அதிதேவதை பிரம்மா வர்றாரு. அதை மைண்ட்ல நீங்க வச்சுக்கணும். அப்போ பார்த்தோம்னா இவருக்கு அதிதேவதை இவருக்கு. ஓகேங்களா? இப்போ பார்த்தோம்னா நம்ம ஒரு எப்பவுமே ஒரு ஸ்லோகம் சொல்லுவோம். குரு பிரம்மம், குரு விஷ்ணு, குருதேவ மகேஸ்வரா, குரு சாசாசாத் பரபரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக அப்படின்னு சொல்லி நம்ம வழிபாடு செய்வோம். ஓகேங்களா? ஏன்னா சிவன், பிரம்மா, விஷ்ணு. ஓகேங்களா? இந்த 3னோட சக்தி அதீத சக்தி சர்வேஸ்வரன். அதீத சக்தி சர்வேஸ்வரன். ஓகேங்களா? சர்வேஸ்வரனும் குருவோட அதிதேவதை தான். எப்படி அப்படின்னா பிருகுத் ஜாதகம் அப்படிங்கிற நூலில் நாடியில் 1, 2வது கிருஷ்ணாயம் அப்படிங்கிற பிரசன்ன நாடியில், இந்த 2 நாடியிலையும் குருவோட அதிதேவதை எதை சொல்றாங்க அப்படின்னா விஷ்ணுவையும் சர்வேஸ்வரன் சிவனோட அம்சமான இந்த 3 சக்திகள் பிரம்மா, விஷ்ணு, சிவனோட 3 சக்திகளையும் சேர்ந்ததான் சர்வேஸ்வரன். ஓகேங்களா? சர்வேஸ்வரன் அவரும் குருவோட அதிதேவதை அப்படின்னு அந்த நூல்களில் சொல்லப்பட்டிருக்கு. ஓகேங்களா? இப்போ புரிஞ்சுதுங்களா? நம்ம சில நூல்களில் என்னன்னு சொல்றாங்க, இந்திரன் தான் அதிதேவதை, இந்திரனோட அதிதேவதை பிரம்மா. ஓகே, இது ஒரு தனி கூற்று. ஓகேங்களா? இது நல்லா கற்றறிந்த ஞானிகள், கற்றறிந்த பண்டிதர்கள், நிறைய நாடிகள் படித்தவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். ஓகேங்களா? விஷ்ணுவும் அவரோட அதிதேவதையும் சர்வேஸ்வரனும் அதிதேவதைன்னு இந்த நாடியில் நம்ம முன்னாடி சொன்ன அந்த நாடியில் சொல்லியிருக்கு, தெளிவாக சொல்லியிருக்கு. ஓகேங்களா? அவரோட அதிதேவதை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. குருவோட நவகிரகத்தில் பிரகஸ்பதியோட அதிதேவதை விஷ்ணு, 2வது வந்து சர்வேஸ்வரன். 3 சக்தி பிரம்மா, விஷ்ணு, சிவனோட 3 சக்தியிலும் ஒன்று சேர்ந்த சர்வேஸ்வரன் அப்படின்னு சொல்லியிருக்கு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. சர்வேஸ்வரன் சிவனோட இந்த 3 சக்தியின் ரூபம் சர்வேஸ்வரன். ஓகேங்களா? இது வந்து குருவோட அதிதேவதை. ஓகேங்களா?
அப்புறம் இந்த பிரம்மாவையும் இந்திர பகவானையும் கும்பிடலாம், பிரம்மாவையும் கும்பிடலாம். அப்போ சர்வேஸ்வரனையும் நீங்க தொழலாம், விஷ்ணுவின் தொழலாம். குருவோட தோஷங்கள் நீங்கிறதுக்கு இந்த அதிதேவதைகளை நீங்க கூப்பிட்டா அருமையான பலாபலன்கள் 100% கிடைக்கும். யார் யாருக்குலாம் நவகிரகங்கள் இருக்கிற பிரகஸ்பதியோட அதிதேவதைகள் யார் யார் அப்படின்னா நீங்க பிரம்மா, இந்திரன் அப்படின்னு மட்டும் நீங்க நினைச்ச கூடாது. ஓகேங்களா? அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்க கூடாது. ஓகேங்களா? எது அப்படின்னா ஏன்னா நாடியில நான் படித்ததை, எனக்கு தெரிந்ததை நீங்க யூடியூப்ல நிறைய பேர்கிட்ட சர்ச் பண்ணி பார்த்துனாலும் தெளிவாக குருவோட அதிதேவதைகள் நீங்க போட்டீங்கன்னா அதுல நாடி அதை நல்லா படித்த நன்கு தெரிந்த ஜோதிடர்கள் கரெக்டா சொல்லுவாங்க. ஓகேங்களா? இந்திரனோட அதிதேவதை பிரம்மா. அடுத்தது பார்த்தோம்னா சர்வேஸ்வரன், பிரம்மா விஷ்ணுவோட 3 சக்திகளும் சேர்ந்த சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரன் ரூபங்கள் 64க்கு மேல. ஓகேங்களா? அது சரியா எனக்கு கணக்கு தெரியல. ஓகேங்களா? எனக்கு தெரிஞ்சது எதுன்னா தட்சிணாமூர்த்தி. ஓகேங்களா? தட்சிணாமூர்த்தி. அடுத்தது பார்த்தோம்னா நடராஜர், காலபைரவர். ஓகேங்களா? இதெல்லாம் சர்வேஸ்வரனோட ரூபங்கள், சர்வேஸ்வரனோட ரூபங்கள். ஓகேங்களா? நாடியில் என்ன சொல்லியிருக்குது? விஷ்ணு சர்வேஸ்வரனோட ரூபங்கள் அப்படின்னு தான் எழுதியிருக்கு. ஓகேங்களா? சர்வேஸ்வரனோட ரூபங்கள் அப்படின்னு நாடியில தெளிவா எழுதியிருக்கு. குருவோட அதிதேவதை. ஏன்னா உங்களுக்கு சரி நிறைய பேருக்கு தெரியாது. பிரம்மா அப்புறம் பார்த்தா ஏதோ இங்க ஜோதிட நூல்கள்ல சிம்பிளா எழுதியிருப்பாங்க. சில நூல்கள் அது மாதிரி எழுதியிருக்கு, அது என்கிட்டயும் இருக்கு. ஓகேங்களா? இந்திரன், பிரம்மா அப்படிங்கிறது மட்டும்தான் அங்க எழுதியிருக்கு. ஆனால் உண்மையாகவுமே 3 சக்திகளின் சேர்ந்த சுரூபமான சர்வேஸ்வரன் இவரோட அதிதேவதை, விஷ்ணு குருவோட அதிதேவதை அப்படிங்கிறது நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? மறந்துடக்கூடாது. அதனாலதான் சர்வேஸ்வரனோட ரூபமான தட்சிணாமூர்த்தி வழிபாடு எல்லா மக்களும் மேற்கொள்கிறார்கள். அதைத்தான் நம்ம முன்னோர்கள் போதிச்சிருக்கிறாங்க. இடையில அது மறைக்கப்பட்டிருக்கா என்னன்னு தெரியல, ஜோதிடர்கள் சரியா சொல்வது இல்லை. அப்புறம் அது நூல்களிலும் இங்க தமிழ்நாட்டுல நம்ம நூல்களிலும் அதை எழுதுறதில்லை, தெளிவா எழுதுறது இல்லை, எந்த நூல்களிலும் எழுதுறது இல்லை. அதை படித்து விட்டு தற்போதுள்ள ஜோதிடர்கள் தவறுதலாக பலன்கள் நவகிரகத்தில் இருக்கிற குரு வேற, அது குருவோட அதிதேவதை இவர் இல்லை, தட்சிணாமூர்த்தி இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இவர் கல்லால மரத்தடியில யோக நிலையில எதுவும் வேண்டாம் அப்படின்னு போய் இங்க உட்கார்ந்து இருக்கிறாரு, அவரை வணங்கக்கூடாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் முற்றிலும் தவறு. ஏன்னா சர்வேஸ்வரனோட ரூபமான தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், நடராஜரை வழிபடலாம். நம்ம எல்லா கோயிலும் இருக்கிறது, பக்கத்தில் இருக்கிறத நான் சொல்றேன். ஓகேங்களா? நீங்க அங்கேயும் தேட தேவையில்லை. ஒரு சிவன் கோயிலுக்கு போனா நடராஜர் இருப்பாரு, தட்சிணாமூர்த்தி இருப்பாரு. குரு பிரித்து நீங்க குரு தாராளமா அவர்களுக்கெல்லாம் வணங்குனீங்கன்னா நவகிரகத்தில் இருக்கிற குருவோட அனுகிரகம் பரிபூர்ணமா கிடைக்கும். ஏன்னா நவகிரகத்தில் இருக்கிற கிரகம் பூர்ண சுபகிரகம் தான். ஆனா அவரே கெட்டு போய் நின்றாலோ சில லக்கண சில ராசிக்கெல்லாம் ஒரு பாதகாதிபதி கெடுதலை செய்ய மட்டும் வல்லவராக இருக்கிறார். 14 வருட திசையெல்லாம் ஒன்றும் செய்யாம நிறைய ஜாதகர்களுக்கு கஷ்டங்களை கொடுத்திருக்கிறார். அவரே தனித்து நின்னா ஜாதகத்துல யோகம் இல்லை அப்படின்ட்டு இருக்கு ஜாதகத்துல. ஓகேங்களா? குரு பூரண சுபகிரகம் அப்படின்னு நூல்கள் இருக்கு, ரைட்டு. அவரே பூரணமா கெடுபலனையும் செய்ய வல்லவர் அப்படிங்கிறத நீங்க மறந்துடக்கூடாது. ஓகேங்களா? இதெல்லாம் இப்போ நாடியில இப்போ ஜோதிடர்கள் எழுதுற புக்கில் எல்லாம் பார்த்தோம்னா இந்த ரகசியத்தை எழுதுவது இல்லை. அவரோட அதிதேவதை யார் அப்படின்னு கேட்டா எதை மட்டும் எழுதுறாங்க? இந்திரன், பிரம்மா அல்லது பிரம்மான்னு மட்டும் போட்டுறாங்க. பழைய நாடிகளை நீங்க எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா, எனக்கு யூடியூப்ல நிறைய நான் சர்ச் பண்ணி பார்த்தேன், நிறைய ஜோதிடர்கள் அது சொல்லியிருக்கேன். கரெக்டா நான் சொல்றது சொல்லியிருக்கிறாங்க, சொல்லாம கிடையாது. ஏன்னா நான் சொல்றாங்களா நானும் செக் பண்ணல. நானும் யூடியூப் சேனல் இப்பதான் 1.5 மாசம் ஆச்சு. அப்ப நான் மற்ற ஜோதிடர்கள் சொல்றாங்களா அப்படின்னு நான் பார்ப்பேன், இல்லை நான் செக் பண்ணவும் இல்லை. சில ஜோதிடர்கள் ஒரு சில ஜோதிடர்கள் கரெக்டா சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? அதனால நாடியில 100% சொல்லியிருக்கு. இந்திரன் கரெக்டா தெளிவாக சொல்லியிருக்கு. இந்திரன் குருவோட அந்த பிரகஸ்பதியோட அதிதேவதை. இந்திரனோட அதிதேவதை பிரம்மா. புரிஞ்சுக்கணும், பிரம்மா அதிதேவதை.
பிரம்மா. ஓகே, அது கான்செப்ட் கரெக்ட். ஆனால் தட்சிணாமூர்த்தியும் சூட்சமான முறையில் தெளிவா மக்களுக்கு தெரியாமல் அவரும் ஒரு அதிதேவதை அப்படிங்கிறது இன்னும் நூல்களில் வெட்ட வெளியே யாரும் எழுதுறது இல்லை. அதனாலதான் இந்த இவர் வேற அவர் வேற, அவருக்கு போய் பரிகாரம் செய்யக்கூடாது, அவர் அதிதேவதை இல்லை, அவரு கல்லால மரத்தவர்கள் யோக நிலையில் இருக்கிறாரு, அவர் எந்த பற்றுதலும் இருக்கிறாரு இல்லாமல் இருக்கிறாரு, அவரை போய் நீங்க வழிபாடு செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு சாரார் சொல்லிட்டு இருக்காங்க. அது முற்றிலும் தவறு. புரியுதுங்களா? மூன்று சக்திகளின் ஒரு ரூபமாக இருப்பவர் சர்வேஸ்வரன். சர்வேஸ்வரனோட அங்கம் தான் தட்சிணாமூர்த்தி, நடராஜர், அடுத்தது கால பைரவர். இவரையெல்லாம் குரு பிரீத்திக்காக அவர்களை நீங்கள் வணங்கலாம். அதனால அதீத சக்தி ஏற்படும். அதனாலதான் நம் முன்னோர்கள் எல்லாம் இந்த நவகிரகத்தில் இருக்கிற குரு தோஷம் போறதுக்கு தட்சிணாமூர்த்தி வழிபாடுகளை வைத்துக் கொள்ளலாம்னு சொல்லியிருக்காங்க. அநேக வழிபட்டு இருக்கிறாங்க. அதிக பேர் அங்க போய் விளக்கேற்றுறாங்க, தரிசனம் பண்றாங்க, குருவோட பேச்சு வரும்போது பண்றாங்க. அதனால இது தெரியாம ஜோதிடர்கள் தான் இப்ப இருக்கிற இந்த இளம் தலைமுறை ஜோதிடர்களுக்கு இது தெரிவதில்லை. அதை புக் எழுதும் போது, ஜோதிட நூல்கள் எழுதும் போதே அதிதேவதைங்கிறதுல இந்த சர்வேஸ்வரனும் சேர்க்கப்பட வேண்டும். நூல்கள் இருக்கு, எங்கிட்ட இருக்கிற நாடில் இருக்கு, தெளிவா இருக்கு. ஆனா இப்ப வர புக்ஸ் நோட் ஜோதிடர்கள் எழுதுற நான் புக் எழுதுறேன், இந்த நான் கணிச்சிட்டேன், நான் எல்லாத்தையும் கத்துக்கிட்டேன் அப்படின்னு அவர்களை நான் குறை சொல்ல விரும்பவில்லை. அது மூல நூல்களில் இருக்கிற நாடியை படித்து விட்டு எழுதினால் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் எவ்வளவு சிறந்தது என்று உங்களுக்கு தெரியும். அதை இப்போது இளைய தலைமுறையில் படிப்பவர்கள் தட்சிணாமூர்த்தி வேறு, அவரை குரு வேறு அப்படிங்கிறது கரெக்டு தான். அது வேறுங்கிறது. ஆனால் குருவோட அதிதேவதை தட்சிணாமூர்த்திங்கிறது இப்ப இருக்கக்கூடிய பிள்ளைகள் ஜோதிடம் படிக்கிறவர்களுக்கு நீங்க சொல்லணும். அது தெரியாதனாலதான் எல்லாரும் இவருக்கு பரிகாரம் செய்யறது தான் நல்லது, தட்சிணாமூர்த்தி செய்யறதெல்லாம் பேடு, பண்ணக்கூடாது, அது வேற இது வேறங்கிறாங்க. அதனோட அதிதேவதை சூட்சுமா அதிதேவதை, மறைமுகமாக இருக்கக்கூடிய ஒரு அதிதேவதை, மறைமுகல நேராவே சர்வேஸ்வரனோட அவதாரங்களிலான தட்சிணாமூர்த்தி வழிபாடு குரு வழிபாட்டுக்கு சிறந்ததே. ஓகேங்களா? நூல்கள்ல இருக்கு. நடராஜர் வழிபாடு சிறந்ததே. அதெல்லாம் பண்றது இல்லை. ஜோதிடர்கள் சொன்னாதானே போய் பண்ணுவாங்க. ஜோதிடர்களே சொல்வதில்லை. நடராஜர், காலபைரவர் இதெல்லாம் குருவுக்கு அதிதேவதைகள் தான். குரு சர்வேஸ்வரனோட ரூபமாக இருக்கிற அனைத்தையும் படிக்கலாம் அப்படின்னு சூரிய பிரசன்ன நாடியில சொல்லியிருக்கு. என்னன்னு சொல்லியிருக்கு? கிரகங்களின் அதிதேவதை வச்சுல குருவுக்கு விஷ்ணு சர்வேஸ்வரனுடைய காரகத்துவம்னு எழுதியிருக்கு. சர்வேஸ்வரனோட காரகத்துவம் குருவோட அதிதேவதை நாடியில. சரியா? சூரிய பிரசன்ன நாடியில. ஓகேங்களா? இங்க பார்த்தோம்னா ஒவ்வொரு கிரகத்துக்கு சூரியனுக்கு சிவன், அது எல்லாம் இங்க நாடியில் இருக்கு. அடுத்தது பார்த்தா பூர்ண சந்திரனுக்கு துர்க்கை அதிதேவதை. ஓகேங்களா? தேய்வரை சந்திரனுக்கு காளி மாரியம்மன் தேய்வரை சந்திரனுக்கு. மிகவும் தேய்வரை சந்திரனாக இருந்தால், மிகவும் தேய்வரை சந்திரன் இதாக இருந்தால் ருத்ரன், சாமுண்டி, உக்ர பத்ரகாளி. மிகவும் தேய்வரை சந்திரனாக இருந்தால் அதிதேவதை ருத்ரன், சாமுண்டி, உக்ர பத்ரகாளின்னு தெளிவு எழுதியிருக்கு. நான் நாடின்ற ஒரு புக்கை அதை வச்சுதான் நான் படிச்சு சொல்லிட்டு இருக்கிறேன். அடுத்து பார்த்தா செவ்வாய் முருகன். செவ்வாய் ஆண் ராசியில செவ்வாய் இருந்தால், ஆண் ராசியில செவ்வாய் இருந்தால் முருகன். ஆண் ராசியில உங்க ஜாதகத்துல ஆண் ராசியில செவ்வாய் இருந்தால் முருகன். பெண் ராசியில செவ்வாய் இருந்தால் அம்மன் அதிதேவதை. செவ்வாய்க்கு அம்மன் வருது. இதெல்லாம் அங்க தெரியாது. ஓரளா முருகன், செவ்வாய்க்கு அதிதேவதை முருகன் அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாங்க. அதுவே ஆண் ராசி பெண் ராசி இருக்கு. ஓகேங்களா? பெண் ராசியில் இருந்தால் அம்மன். புதனுக்கு அவதார விஷ்ணு. புதனுக்கு அதிதேவதை அவதார விஷ்ணு. ஓகேங்களா? அவதார விஷ்ணு. உபய ராசியில் மத்தியத்துக்கு புதன் இருந்தால் கோபால கிருஷ்ணன். உபய ராசியில புதன் இருந்தால் கோபால கிருஷ்ணன். புதன் ரூபம் சனி சேர்க்கை பெற்றிருந்தால் ஆஞ்சநேயர். புதனோட சனி சேர்ந்திருக்க ஜாதகத்தில் இருந்தா ஆஞ்சநேயர் தான் அதிதேவதையா வர்றாங்க. புரியுதுங்க? இவ்வளவு விஷயங்கள் இருக்கு. அடுத்தது பார்த்தா குருவுக்கு இங்க அதிதேவதை இந்த நாடியில பிரம்மாவை கூட சொல்லல. எதை சொல்லியிருக்காங்க?
விஷ்ணு சர்வேஸ்வர காரகத்துவம், விஷ்ணு சர்வேஸ்வர காரகத்துவம் அப்படிங்கிற நாடிகள் சொல்லி. ஓகேங்களா, நாடிகள் சொல்லி. அடுத்து பார்த்தா சுக்கிரனுக்கு வந்து பார்த்தோம்னா அன்னபூர்ணீஸ்வரி. சுக்கிரனுக்கு வந்து அதிதேவதை அன்னபூர்ணீஸ்வரி. ஆனா நம்ம மக்கள் என்ன சொல்றாங்க, மகாலட்சுமி. ஆனா மகாலட்சுமி வருது, லட்சுமி வருது, யட்சினி வருது. அப்புறம் பார்த்தா பத்ரகாளியின் வடிவம், பத்ரகாளியின் வடிவம். இதெல்லாம் வந்து சுக்கிரனுக்கு அதிதேவதை, சுக்கிரனுக்கு அதிதேவதைகளாக வர்றாங்க. ஓகேங்களா. அடுத்தது சனிக்கு பாருங்க, சனீஸ்வர பகவானுக்கு எத்தனை அதிதேவதைகள் வருது. சனீஸ்வர பகவானுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சது ஏதோ ஒன்று ரெண்டு நம்ம சொல்லுவோம். இங்க என்னென்ன இருக்குன்னா சைவ அம்ச தேவதை, சைவ அம்ச தேவதை சாஸ்தா, சைவ அம்ச தேவதைக்கு சாஸ்தா வர்றாரு சனீஸ்வர பகவானுக்கு. அடுத்தது பைரவர் வர்றாரு, கருப்பண்ண சுவாமி வர்றாரு, காவல் தெய்வங்கள். அது முஸ்லீம் கூட சனீஸ்வர பகவானோட இது எழுதியிருக்கு. என்னென்னு எழுதியிருக்கு அப்படின்னா முஸ்லீம்களின் ஜின், கவாரி ஜின், பட்டாணி ஜின் அப்படின்னு முஸ்லீம்களுக்கு கூட இந்த அவங்க அதர்வண வேதத்தை படிக்கிறாங்க. அதுக்கு கூட தேவதையை சனீஸ்வரனை வச்சு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, நாடியில், அந்த பழைய நாடியில். அடுத்து பார்த்தா ராகுக்கு சர்ப்ப தேவதை, நாக தேவதை, சர்ப்ப தேவதை, நாக தேவதை. நம்ம ராகுக்கு என்ன சொல்றோம், துர்க்கையை சொல்றோம். துர்க்கை இப்போ வரக்கூடியதுல துர்க்கையோட அம்சத்தை வழிபாடுலாம் நான் வேணாம்னு சொல்ல. ஆனால் சர்ப்ப தேவதை, நாக தேவதை ராகுக்கு. ஓகேங்களா. அடுத்தது கேதுவுக்கு, கேது புலிகன் மாந்திக்கு நம்ம விநாயகர் சொல்லுவோம், விநாயகர் கேதுவுக்கு சொல்லுவோம். ஓகேவா. ஆனா கேது புலிகன் மாந்தி இதுக்கெல்லாம் ஜென்ரலா வர்றது என்னன்னா பிரேத விஷயங்கள், சொந்தக்காரர்கள் பிரேதம், பேய் பிசாச சொல்லுது. அதான் ராகு திசை கேது திசை மெயினா நடந்தா புத்தி பேதலிச்சு போகுது. சில மறைமுகமாக புரியாத புதிதாக பிசாசுகளோட தாக்கம் சிலர்கள் ஏற்பட்டிருக்கிற கோளாறுகள் இருந்தா அதுதான் இங்க நாடியில் இருக்கு சொன்ன. கேது புலிகன் மாந்தி அப்படின்ட்டாலே பேய் பிசாஸ் பிரேத விஷயங்கள். நம்ம நாடியில் நம்ம ஜோதிடர்கள் சொல்றது புலியன் தான் பேய் பிசாச பிரேதம். ஆனா புலியன் மட்டும் இல்ல, கேதுவும் அதிதேவதை அதுக்கு வருது அப்படிங்கிறாங்க. விநாயகர் வழிபாட்டை வச்சுக்கலாம். இத்தனை விஷயங்கள் அதிதேவதை விஷயங்கள்ல இருக்கு. ஓகேங்களா. அதனால நான் ஏன் சொல்ல வரேன்னா 9 இப்ப நான் சொல்லிட்டேன். என்ன காரணம், 9ஓட 10 கிரகத்துக்கு சேர்த்து சொல்லியிருக்கிறேன். அது போக எந்தெந்த ஆண் ராசியில இருந்தா என்ன வருது, பெண் ராசியில இருந்தா என்ன அதிதேவதை வருதுங்கிறத சொல்லியிருக்கிறேன். ஓகே, இதெல்லாம் ஒரு விளக்கு வீடியோ தனித்தனியா போடுறேன். ஜென்ரலா நம்ம இது விஷயங்கள், ஏன்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு கூடாதுங்கிறதுனால அவரும் ஒரு அதிதேவதைங்கிறது விளக்கறதுக்காக தான் நான் இப்ப சொல்ல வரேன். சரிங்களா. சர்வேஸ்வரனோட ரூபமான தட்சிணாமூர்த்தி அதிதேவதை தான், குருவோட அதிதேவதை தான். அதனாலதான் மக்கள் நம் முன்னோர்கள் எல்லாம் போய் வழிபட்டு கொண்டிருக்கிறார்கள். புரியுதுங்களா. நான் சொல்றதுனால மட்டும் போய் வழிபாடு செய்யறது இல்லை. நான் பரிகார பூஜைகள் தட்சிணாமூர்த்தியை ரெஃபர் பண்றதுனால மட்டும் இல்லை. என்னுடைய முன்னோர்கள் ஜோதிடம் அந்த காலத்தில் இருந்தே பழைய நாடியிலிருந்து படித்து சொன்னதின் அடிப்படையில தான் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிரதானமாக இருக்கிறது. இதை இன்றைய ஜோதிடர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா அது எழுதல சில புக்ல இப்ப நாடியில இப்ப வரக்கூடிய ஜோதிடர்கள் எழுதுற புக்ல இந்திரன் பிரம்மாண்டு மட்டும்தான் இருக்கு. ஆனா இந்த உள்ளூர போய் பழைய நாடியில் எடுத்து படித்து பார்த்தால் மட்டுமே உங்களுக்கு புரியும். அதனாலதான் சிவன் கோயில் தோறும் தட்சிணாமூர்த்தி வழிபாடு பிரபலமாக இருக்கிறது. குருவோட ஜாதகத்தில் கெட்டு போயிட்டுன்னா கெடுபலன்கள் தரும். அப்புறம் சிலர் சொல்றாங்க தட்சிணாமூர்த்தி அவர் யோக நிலையில் இருக்கிறாரு, எதையுமே வேண்டாம், எந்த நன்மையிலும் செய்ய மாட்டார் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல, அவர் சகல ஞானத்தையும் உங்களுக்கு போதிக்கிறார். பணம் சம்பாதிக்கணுமா, இந்த உலக இன்பங்கள் அனுபவிக்கு என்னென்ன எப்படி நடந்து விட்டால் அந்த உலக இன்பங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் என்று தட்சிணாமூர்த்தியை வழிபடும் போதுதான் அந்த ஞானம் ஏற்படுகிறது. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா. அதனால குரு நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கும் வழிபாடு செய்யலாம், தட்சிணாமூர்த்தி வழிபாடும் செய்யலாம், நீங்க பிரம்மா வழிபாடையும் செய்யலாம், இந்திரன் வழிபாட்டையும் செய்யலாம். அதிதேவதைகளோட வழிபாடுகளை நீங்க செய்வது உத்தமமே. இதுல மெயினா இருக்கிறது சர்வேஸ்வரன். 3 சக்தியிலும் சேர்ந்த சர்வேஸ்வரனோட ரூபமான 3 சக்தி, பிரம்மா விஷ்ணு சிவன், இந்த 3 சக்திகளின் ரூபமான சர்வேஸ்வரனோட அம்சமான தட்சிணாமூர்த்தி வழிபாடு மிகச்சிறந்தது. ஓகேங்களா. நான் ஏதோ தப்பா ரெஃபர் பண்றேன் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. இன்றைய தலைமுறை ஜோதிடர்கள் யாரும் தவறாக நினைக்க வேண்டாம். பழைய நாடிகளை நீங்கள் படித்து பாருங்கள்.
இப்போதைய தற்போதைய ஜோதிடர்கள் இந்த 20 வருஷத்துக்குள்ள இருக்கிற ஜோதிடர்கள் எழுதுகிற நூல்களை பின்பற்றுங்கள், ஆனால் பழைய நாடியும் பயன்படுத்தி பின்பற்றுங்கள். ஓகேங்களா? அதுல தற்போது வரக்கூடிய நூல்கள் எல்லாம் பார்த்தோம்னா இந்திரன் பிரம்மா மெயினா பிரம்மான்ட்டு போயிடுறாங்க. ஓகேங்களா? ஆனா இத உள்ளூர இருக்கிற ஆழ்ந்த இந்த ஞானம் அவங்களுக்கு எழுதுவது இல்லை. அந்த ஆழ்ந்த கருத்தை தெளிவாக அவர்கள் எழுதும் நூல்களில் எழுதியிருந்தா இந்த குழப்பமே வராது. ஏன் நவகிரகத்தில் இருக்கிற குருவுக்கு மட்டும் வழிபாடு செய்யறதை விட்டுட்டு எல்லாரும் தட்சிணாமூர்த்தி போய் வழிபாடு செய்யறாங்கிறது தெரியாது. இதே பழைய ஜோதிடர்கள் எல்லாருமே இதை ரெஃபர் பண்ணுவாங்க. பழைய அந்த கால ஜோதிடர்கள் எல்லாமே சிவனோட அம்சமான குரு அவர் இவருக்கு அதிதேவதை தான் அப்படிங்கிறது அவர்களுக்கு தெரியும். இது இருக்கிறாரு யூடியூப்லயே என்னுடைய வீடியோ கூட நீங்க ஃபாலோ பண்ண வேண்டாம். இதுல உங்களுக்கு ஒரு கிராஸ் செக் வேணும்னா நீங்க குருவின் அதிதேவதை அப்படின்னு நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா ஏதோ ஒரு 4-5 ஜோதிடர்கள் வருவாங்க. அதுல நீங்க 4-5 ஜோதிடர்களோட கருத்தையும் கேட்டு பாருங்க. அதுல அவங்க இந்த விஷயம் தெரிஞ்ச ஜோதிடர்கள் இதை சொல்லுவாங்க. தட்சிணாமூர்த்தி வழிபடலாம், நடராஜர் வழிபடலாம், காலபைரவர் வழிபாட்டையும் வச்சுக்கலாம், பிரம்மா வழிபாட்டையும் வச்சுக்கலாம், தவறு கிடையாது, பலன்கள் பூரணமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? தெய்வங்கள் மனிதர்களை ஆசீர்வதிக்க கர்ம பலனை போக்குறதுக்கு தான் அவதாரங்கள் எடுக்கிறாங்க. அப்ப சர்வேஸ்வரனோட அவதாரமான அந்த ஞானமூர்த்தியான தட்சிணாமூர்த்தியை நம்ம வழிபட்டால் நம்மளுடைய கர்ம வினைகள் தொலைந்து முக்தியை நோக்கிய பயணத்துல நாம கடந்து போலாம். இந்த உலக இன்பங்கள் நம்ம இந்து மதமே சொல்றது நம்மளுக்கு இந்த உலகத்தில் தேவையான அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் அனுபவித்து அதுக்கப்புறம் தான் முக்தியை நோக்கி வர சொல்லி நம்ம இந்து மதம் சொல்லியிருக்கே தவிர நீ எல்லாத்தையும் விட்டுட்டு வீடு வாசல் சொத்து எல்லாத்தையும் விட்டுட்டு நீ முக்தியை நோக்கி வா அப்படின்னு நம்ம இந்து மதம் சொல்லப்படவில்லை. ஓகேங்களா? நீ எல்லாத்தையும் அனுபவி, எல்லா இன்பங்களையும் நான் தர்றேன், அந்த ஞானத்தையும் உனக்கு தர்றேன், எல்லா செல்வத்தையும் உனக்கு தர்றேன், எல்லாம் அனுபவித்து சந்தோஷப்பட்டு கடைசியில நீ இந்த ஆசையை விட்டு வேறு எடுத்துட்டு அப்புறம் வா, இதெல்லாம் மாயேன்னு நீ தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீ என்ன நோக்கி முக்தியை நோக்கி வா அப்படிங்கறதுதான் நம்ம மதம் சொல்றது. இந்து மதம் ஒரு அருமையான மதம். அதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். கடவுளோட காரகத்துவங்களை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வழிபாடுகள் வச்சுக்கணும். இதுதான் உண்மை. ஓகேங்களா? அதனால நவகிரகத்தில் இருக்கக்கூடிய பிரகஸ்பதி வருஷத்துக்கு ஒரு தடவை சுத்தி வருவாரு. ஓகேங்களா? அவர் நம்மளுக்கு நல்லதையும் செய்வார், கெட்டதையும் செய்வார். ஓகேங்களா? ஆனால் அவரோட அதிதேவதைகளை நம்ம வணங்கும் போது அந்த கெடுபலன்கள் குறைந்து நன்மை நடக்கும். ஓகேங்களா? அதே நவகிரகத்தில் இருக்கிற பிரகஸ்பதி நல்ல ஸ்தானத்தில் நல்ல பலத்தோட இருந்து நன்மை செய்யும் ஸ்தானத்தில் இருந்தார்னா இந்த அதிதேவதைகளை நாம் வணங்கும் போது இன்னும் பலன்கள் மிகுதியாக கிடைக்கும். ஓகேங்களா? நீங்க இந்திர பகவானை கும்பிட்டாலும் சரி அல்லது பிரம்மாவை நீங்க கும்பிட்டாலும் சரி, ஆனால் 3 சக்தியிலும் சேர்ந்த சர்வேஸ்வரனோட அம்சமான தட்சிணாமூர்த்தி, காலபைரவர், ஓகேங்களா, காலபைரவர், நடராஜர் இவங்களை கும்பிட்டாலும் உங்களுக்கு பலன்கள் தட்டின்றி கிடைக்கும். ஓகேங்களா? இது ஒரு விரிவான விளக்கமா, இது குழப்பமான நிலையிலேயே மக்கள் பயணிக்கிறாங்க இந்த குரு விஷயத்துல. ஓகேங்களா? அதுக்காக நான் தெளிவுபடுத்துவதற்காகவே நான் போட்டிருக்கிறேன். ஓகேங்களா? இதுவாவது 4 தெய்வங்கள், சனீஸ்வர பகவானுக்களை 7 தெய்வங்கள், 7 அதிதேவதைகள் இருக்கிறாங்க. ஆனா நம்ம சொல்லுவோம் ஆஞ்சநேயர் கும்பிடுங்க, கணபதியை கும்பிடுங்க அப்படின்னு சொல்லுவோம். மிஞ்சி போனா ஐயப்பனை கும்பிடுங்க, இதைத்தான் நம்ம சொல்லுவோம். ஆனா சனீஸ்வரனுக்கு 7 அதிதேவதைகள் இருக்கிறாங்க. அதெல்லாம் விளக்க வீடியோ தனித்தனியாக தான் நான் போடணும். ஆனா இப்போது இருக்கிற ஜோதிடர்கள், இப்போது உள்ள நூல்களை படித்தவர்களுக்கு என்ன இவர் தவறா ரெஃபர் பண்றாரு அப்படின்னு கமெண்ட்ஸ் பாக்ஸ்ல எல்லாம் போடுவீங்க. ஓகேவா? அது உங்களுடைய அறியாமை. நீங்க நாடியை நன்றாக படியுங்கள். தற்போதுள்ள இந்த 20 வருட புத்தகங்களை படித்து ஏமாற வேண்டாம். படிங்கள், தெரிந்து கொள்ளுங்கள். அதுலயும் எந்த இடத்துல இருந்து நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வரும்னு நமக்கு தெரியாது. ஆனால் பழைய நாடிகளை படிங்க. அதனாலதான் எல்லா கோயில்லையுமே தட்சிணாமூர்த்தி வழிபாடு வெகு சிறப்பாக இருக்கிறது. இது ஆதியிலிருந்தே வர்றது. ஓகேங்களா? இப்ப நான் சொல்லி வர்றது கிடையாது. நான் ரெஃபர் பண்ணி எல்லாரும் போய் தவறா நான் வழி நடத்துறதுனால காரணம் கொண்டு என்னை இப்போது இருக்கிற இளைய தலைமுறை ஜோதிடர்கள் என்னை
குற்றம் சாட்டாதீர்கள். ஓகேங்களா? நாடியில் இருக்கிறத தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். சரிங்களா? அதனால சர்வேஸ்வரனோட அவதாரமான அம்சமான ஓகேங்களா தட்சிணாமூர்த்தி வழிபாடு சிறந்ததே. ஓகேங்களா? சிறந்ததே. நீங்க நான் இதுக்கு டவுட் இருந்தா நான் முதலே சொன்ன பிருகஜித் ஜாதக நாடியும் கிருஷ்ணாயம் அப்படிங்கிற நாடியும் போய் படிச்சு பாருங்க. அதுதான் சூழி பிரசன்ன நாடி. கிருஷ்ணாயம் அப்படிங்கிற சூழி பிரசன்ன நாடி இதெல்லாம் படிச்சவங்களுக்கு தான் சூழி பிரசன்னம் வரும். புரியுதுல? கிருஷ்ணாயம் அப்படிங்கிற கிருஷ்ணியம் அப்படிங்கிற நாடி தான் பிரசன்ன நாடி. அதெல்லாம் காலகாலமா இருக்கிறது. ஓகேங்களா? அதே மாதிரி பிருகத் ஜாதகம் நாடி அப்படிங்கிறது வந்து அது வந்து காலகாலமா இருக்கிறது. இப்ப எழுதுற புக்கையெல்லாம் படிச்சுட்டு ஜோதிடம் கற்கலாம், 6 மாதத்தில் ஜோதிடம் கற்கலாம் அப்படிங்கிற புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கு. அதையெல்லாம் படித்து ஏமாறாதீர்கள். படித்து நல்ல விஷயங்களை மட்டும் தெரிந்து கொள்ளுங்கள். மீறி இருக்கிற இந்த பழங்கால நூல்களை எல்லாம் படிச்சு அதை ஏன் நம்ம முன்னோர்கள் அது மாதிரி சொன்னாங்க, ஏன் தட்சிணாமூர்த்தி வழிபாடுகள் வச்சுக்கிறாங்க, அது என்ன காரணம், அவர் வந்து கல்லால மரத்தில் இருக்கிறாரு, அவர் ஒன்றுமே இல்லை, ஞானியா இருக்கிறாரு, அவர் முட்டை நம்மளுக்கு ஒன்றும் கிடைக்காது அப்படின்னு குழந்தைகள் மாதிரி நீங்க இருக்கிறீங்க. ஓகேங்களா? குழந்தைகள் மாதிரி நீங்க இருக்கிறீங்க. அதெல்லாம் வேண்டாம். தெளிவாகி பழைய நாடிகளை தேடி போங்க, பழைய நாடிகளை படிங்க. படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் அமுத்துங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. ஓகேங்களா? எந்த இடத்துல ஜாதகம் பார்க்கணும், பிரசனம் பார்க்கணும், திருமண பொருத்தம் பார்க்கணும்னா என் நம்பருக்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம். வாழ்க வளமுடன்.